வணக்கம். வரலட்சுமி நோன்பு நாங்கள் எப்படி பண்ணோன்ற பூஜை அப்லோட் பண்ணியிருக்கேன். வெள்ளிக்கிழமை காலைல போட்டு சின்ன படிக்கோலம், மாயிலை தோரணம் கட்டி எல்லாமே காலையில் பூஜைக்கு நான் எப்பவும் பண்ணுற பூஜை எல்லாமே முடிச்சுட்டேன் விளக்கேற்றி. அன்றைக்கி ஈவினிங் போல் தான் பூஜை பண்ணுறேன். ஏன்னா பொண்ணு வந்து அம்மா ஈவினிங் போல் பண்ணலாம், நாங்களும் வந்துடுறேன்னு சொல்லியிருந்தா. அதனால் ஈவினிங் போல் பூஜைன்றதால காலையில் மதியானம் வந்துட்டு அம்பாளுக்கு பாலும் பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் அக்கார வடிசலுக்கு பாயசம் பண்ணல, பாசந்தி பண்ணிட்டேன் அன்றைக்கி. ஸோ அதனால் அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் புளி சாதம், லெமன் சாதத்துக்கு தாளிக்கிறது, அப்புறம் சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ண வேண்டியது, இது எல்லாமே பக்கத்துலேயே கூட அப்படியே ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். சமையல் எல்லாமே முடித்து பொண்ணை கூட்டிகிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு 3 மணி போல் எனக்கு ஆயிடுச்சு. சாதம் புளி சாதம், தயிர் புளி சாதம், லெமன் சாதத்துக்கு நம்ம வடிக்கணும். அக்கார வடிசல் அப்படியே குக்கரில் சக்கரை பொங்கலும் குக்கரில், அப்புறம் தயிர் சாதத்துக்கு மட்டும் வடித்து அதுலேயே கொஞ்சமாக எடுத்து கல்கண்டு சாதமும் மிளகு போட்டு ஒரு சாதமும் பண்ணிட்டேன் நான். கரெக்டாக இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாகவுமே வேலைன்ற மாதிரி எனக்கு. வரலட்சுமி நோன்பு 2020 தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் 2014 பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பண்ண முடியல. நோன்புக்கு வந்து கலசம் வைக்கணும், பழக்கம் இல்லைன்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பயத்திலே நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். அப்புறம் 2020 அப்போ நான் அங்கே திருப்பூரில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக போயிருக்கப்போ அங்கே வந்து வைபவலட்சுமி பூஜை தான் பண்ணியிருந்தேன் நான். கலசம் வைக்கக்கூடாதுன்றதால வைபவலட்சுமி பூஜைக்கு கலசம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, முகம் மாத்திரம் இருந்தால் போதும். அங்கே போனப்போ எனக்கு 2மே இல்லாத இங்கே சென்னையிலேயே இருக்குது. ஆனால் நான் கடைக்கு வரச்ச மட்டும் எனக்கு அந்த ஒரு கடையில் வந்து இந்த அம்பாள் முகம் இருக்குது, எனக்கு வாங்கணும்னு தோணிகிட்டே இருந்தது. அப்புறம் வரலட்சுமி நோன்பும் வந்துடுச்சு. சரி நம்ம சென்னை வந்துடுவோன்னா, ஆனால் லாக்டவுன்னிட்டு வரவே முடியல. அப்புறம் அந்த முகம் மட்டும் வாங்கிட்டேன். சரி நம்ம பண்ணிடலாம் இந்த வருஷம் அப்படின்னு வாங்கிட்டு மற்ற பொருளும் வாங்கிட்டு கடைக்கு போனால் வரலட்சுமி நோன்பு புக்கு இல்லை. அதுக்கப்புறம் நான் மனசில் இருக்க சரி நம்ம நெட்டில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்து ஒரு வேலையாக பார்க்குறேன். ஆனாலும் அவன் புக்கு கிடைக்கலன்னு மைண்டில் அப்படியே எனக்கு ஒரு பக்கம் அதே ஒரு உறுத்தலாகவே இருக்க. சமைச்சிட்டே இருக்கேன். புது இடமும் வேறு யார்கிட்ட கேட்குதுன்னு தெரியல. அம்பாளுக்கு மாலை சாத்தி பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்றைக்கி ஈவினிங் போல். இது ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்க சொல்ல காலையில் வந்து பக்கத்துலேருந்து திடீர்னு அந்த அக்கா வந்தாங்க. ஆனால் யார் வீட்டில் பூஜை பண்ணுறான்னு கூட நமக்கு தெரியாது. அங்கே கொஞ்சம் கேப்பில் இருக்கும், வீடுங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். திடீர்னு கோலம் போட்டிருக்கதை பார்த்து நோன்பு இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாக்கா, ஆனால் புக்கு எனக்கு கிடைக்கலங்கிறேன். அவங்க டக்குன்னு என்னுடைய பக்தி குரூப்பில் வந்து பிடிஎஃப் போட்டிருக்காங்க, நான் உனக்கு அனுப்புகிறேன்னாங்க. எனக்கு அது கேட்டோன்னே கண்ணில் தண்ணியே கலங்கிடுச்சு எனக்கு. எப்படி நம்ம புக் இல்லாமல் பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பலம் மாதிரி இருந்தது. டக்குன்னு புக்கு வாங்கி பிடிஎஃபாக எடுத்து நான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து நான் இதே தான். சாதம் என்னென்னு சொல்லிடுறேன். சக்கரை பொங்கல், அக்கரை வடிசல், கல்கண்டு சாதம், மிளகு சாதம், புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், கோதுமை அப்பம், கொழுக்கட்டை, பருப்பு கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை, அதுக்கப்புறமா பாசந்தி, இது மிளகு வடை. பூஜைக்கு வந்துட்டு வெத்தலை பாக்கு, தேங்காய், நோம்பு சரடு, அதுக்கப்புறம் உதிரிப்பூ, மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஊதுவத்தி. அம்பாள் 3 பேருக்குமே தாம்பலம் கொடுப்பேன் நான். வெளியால் யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறோன்னு இல்லையோ ஃபஸ்ட்டு அம்பாள் 3 பேருக்கு, அதுக்கப்புறம் பழம், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி பூஜையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் பண்ணுறச்சே பொண்ணும் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். கூட சரி 2 பேரும் உட்காந்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம். குத்து விளக்கு ஏற்றி ஃபஸ்ட்டு வந்துட்டு பிள்ளையார் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ன வரைக்குமோ அந்த பிடிஎஃப்பில் தான் பார்த்து நான் பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன் நான். கலசம் வச்சு இது 3 நாள் ப்ராசஸ் மாதிரி இருக்கும் வரலட்சுமி நோன்பு. ஆனால் வந்துட்டு அந்த நம்ம தொடங்கிட்டோம்னா அது அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த 3 நாள். அதுக்கப்புறம் புனர்பூசை பண்ண சொல்ல நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். 3 நாள் வந்துட்டு அம்பாள் கூடவே இருந்த மாதிரி இருந்து அன்றைக்கி வந்துட்டு கலசம் எடுக்க சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணோம். பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அம்பாளுக்கு வந்துட்டு நைவேத்தியம் சொல்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சரடு கட்டுறது, இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லி நம்ம இந்த பூஜை எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே நான் மாத்திரம் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த 2020, 21 இது மாத்திரம்தான் பசங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் மாத்திரம் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போது பசங்களாம் வீட்டில் இருந்தாங்க, அவளும் கூட இருந்ததால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி பூஜை பண்ண சொல்லும். பூஜை எல்லாமே முடிச்சுட்டு தூபதீப ஆரத்தி எல்லாமே காமிச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அம்பாளுக்கு வந்துட்டு சரடு கட்டிட்டு அப்புறம் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா நாம் கட்டிக்கணும். நான் ஃபஸ்ட்டு அம்பாளுக்கு வச்சு அதுக்கப்புறமா நான் கட்டிட்டு தாம்பூலம் வந்துட்டு கொடுத்து தான் பசங்களுக்கு கட்டணும். நம்ம சரடு கட்டிட்டு அதுக்கப்புறமா ஆரத்தி சொல்கிறதுக்கும் ஸ்லோகம் இருக்கும். அது எல்லாமே சொல்லி ஆரத்தி எடுத்துகிட்டு அம்பாலை லைட்டாக வடக்கு பார்க்க நகர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நோம்பு சரடு எடுத்து நம்ம எல்லாமே நோம்பு கட்டிக்கிற மாதிரி இருக்கும். சரடு 7 மணிக்கு போல் ஆயிடுச்சு. அன்றைக்கி டியூஷன் வேறு இவன் பையனுக்கு. கொஞ்சம் அறிபறியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே, நம்ம ஒரு பெரிய பூஜை முடிச்சிருக்கோன்னு. எனக்கு கூழ் ஊற்றுறது, வரலட்சுமி நோன்பு, இந்த 2மே வந்துட்டு இந்த 3 நாள் ப்ராசஸ் தொடங்க சொல்ல அப்படியே பயமாக இருக்கும். ஆனால் அது அப்படியே போய்கிட்டே இருந்துடும். நல்ல முறையாக முடிச்சிடுவேன்.
வெத்தலை பாக்கு பழம் கொடுத்து தான் கட்டணும். பொண்ணுக்கு கட்டிட்டேன். பக்கத்தில் அக்கா இருந்தாங்க, அவங்களும் வந்து தாம்பூலம் வாங்கிக்க வந்திருந்தாங்க. ஸோ அப்போ லைட்டாக கிளிப்பிங் எடுத்துட்டேன் நான். நைவேத்தியம் எல்லாமே வச்சு இது அடுத்த நாள் காலையில் பால் மாத்திரம் வச்சு ஆரத்தி எடுத்து அம்பாளுக்கு புனர் பூஜை பண்ணிவிட்டு, இந்த வருஷம் வந்ததுக்கு நன்றிம்மா, மீண்டும் அடுத்த வருஷம் வரணும், நாங்கள் அதே மாதிரி நோன்பு எடுக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு பூஜை நல்ல முறையாக முடிச்சிட்டோம். அன்றைக்கி வரலட்சுமி நோன்பு. வீடியோ பிடிச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.